எஸ்ஐஆரை பார்த்து முதல்ல இந்தியாவில் பயப்படக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான். அவருக்கு எங்கே பார்த்தாலும் எஸ்ஐஆரை பார்த்தா பயம். அவர் ஆர்கே நகர் தொகுதியில் திமுக நிற்கும் போது எஸ்ஐஆர் வேணும்னு கேட்டார். இன்றைக்கி மாற்றி கேட்குறாரு. எஸ்ஐஆர்னால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, திமுகவும் பாதிப்பு இல்லை, எந்த கட்சிக்கும் பாதிப்பு இல்லை. உண்மையான வாக்காளர்களை கண்டறிவதுதான் அதனுடைய நோக்கமே தவிர பொய்யான வாக்காளர்களை நீக்க வேண்டும், உண்மையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதனுடைய நோக்கமே எஸ்ஐஆர். அதுதான். அதை வச்சு யாரும் அரசியலை வச்சு ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் வந்துட முடியாது. அந்த பயம் ஆளுங்கட்சிக்கு தேவையே இல்லை. எஸ்ஐஆர் என்பது நாடு முழுவதும் இன்றைய எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு. அதில் மாற்றுதலுக்கு இடமே இல்லை. வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவில்லை, இருப்பதாக தெரியவும் இல்லை. ஆகவே அது ஒரு பொய்யான புரட்டு. எஸ்ஐஆரில் எந்த விதமான தவறும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால் நல்ல நேர்மையான அதிகாரிகள் தான் அங்கே இருக்காங்க. அதுக்கு மேலேயும் எத்தனை வாய்ப்புகள் இருக்காங்க. விடுபட்டிருந்தால் மறுபடியும் சேர்த்துறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது. பீகார் ரிசல்ட் வந்தப்புறம் இதை பேச சொல்லுங்கள். பீகார் சொல்கிறாங்க இல்லையா, பீகார் ரிசல்ட் வரப்போகுது இல்லை, தேர்தல் முடிஞ்ச அப்புறம் அந்த ரிசல்ட்டில் பாருங்கள் பிஜேபி தான் ஜெயிக்கும். அப்புறம் இவங்க எஸ்ஐஆர்லாம் காணாமல் போயிடும். ஆளுங்கட்சி தான் கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கீங்க? மெட்ரோ வந்து நான் ஏற்கனவே செய்தியாளர் கூட்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 2 மாநிலமும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் எந்த காரணத்தாலும் 2 முதல்வரும் இதை பற்றி வாயை திறக்கிறதில்ல. அவரும் வாயை திறக்கல, இவரும் வாயை திறக்கல. எல்லாம் ஒரு டிபிஆர் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாச்சு. டிபிஆர் ஆல்சோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடியவங்களோ யாரோ ஏதோ ஒரு பொறாமை உணர்ச்சியில் செய்யக்கூடிய காரியம்னு சொல்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது நடைமுறையில் பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது. அந்த வரக்கூடிய மெட்ரோ நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுல பெரிய சிக்கல் கிடையாது. ஆனால் டெக்னாலஜிக்கலாக சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் கேவி, இங்கே இருக்கக்கூடிய டிசி, இந்த ரேஷியோலாம் பார்த்து செய்யணும். இதுக்காக இப்போ புதுசாக நாங்கள் போன ஓசூர் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்தில் கூட இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். என்னென்னா 2 விதமான வாய்ப்பு. தமிழ்நாடு அரசாங்கம் அத்திப்பள்ளி வரைக்கும் போகிறது, அந்த அரசாங்கம் அத்திப்பள்ளி வரைக்கும் கொண்டு வருது. 2 ஸ்டேஷன் பேரலாம் நடுவில் இணைப்பு. இது ஒன்று. இது வேண்டான்னு முடிவு பண்ணோம்னா கர்நாடகா கவர்மெண்ட்டே முடிவு பண்ணி இந்த யூடர்ன் போட்டு ஒசூரில் இருந்து வழியாக இந்த இப்போ நம்ம எல்காட்லாம் இருக்கு இல்லையா, பாகலூர் வழியாக அப்படியே கொண்டு போய் சர்ஜாபுராவுக்கு லிங்க் பண்ணிடலாம். இதில் எந்த அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஒரே ஒரு யூடர்ன், ஒசூர், பாகலூர், சர்ஜாப்பூர், சேம் அப்படியே இப்போ இருக்கக்கூடிய மெட்ரோவை நீடிச்சிட்டா போதும். இதில் கர்நாடகத்துக்கு எந்த இழப்பும் இல்லை, எந்த விதமான பயன்பாட்டிற்கு தடங்களும் இல்லை. இதில் மாநில அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய பங்கு அதிகமாக வராது. நிலத்தை வேணால் எடுத்து கொடுக்கலாம். மெட்ரோ போடுறதுக்கு நிலமட்டம் மாநில அரசாங்கம் அங்கே கொடுத்து பிரச்சனை இருந்தால் எடுத்து கொடுத்தா வெரி சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. அதுவும் நான் சொன்ன மாதிரி லைட் மெட்ரோ போட்டாங்கன்னா 1 இயர்லேயே முடிச்சிடலாம். இது வந்து ஒரு ப்ரெஸ்டிஜாக பார்த்து நீ பெருசா நான் பெருசான்னு செய்யாமல் மக்களுக்கு சேவை செய்யணுன்னா இது ஒரு ஈழியான சுமூகமான வழிமுறை. இது 2 அரசாங்கங்களும் உணர்ந்துக்கணும். இந்த டெவலப்மெண்ட் கவுன்சில் சார்பாக அன்னைக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். 3 பிரச்சனைகளுக்காக கர்நாடக முதல்வரையும் டிகே சிவகுமாரையும் சந்திக்கணும். ஒன்று, இந்த மெட்ரோ பிரச்சனையை முடிக்கணும். அடுத்தது, நம்முடைய கலவரப்பள்ளி அணைக்கு வர்றதுக்கு 150 கோடி ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்டாலின் கொடுத்துருக்காக செய்தி பார்த்தேன், ரொம்ப நல்லது. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியே கலப்படம் இல்லாமல் வந்தால் ரொம்ப நல்லது. அதற்காக அந்த முதல்வரை பார்க்கணுன்னு சொல்லி பேசியிருக்கோம். விரைவில் அது போகும். அதே மாதிரி விமான நிலையத்துக்கும் அந்த பெங்களூர் விமான நிலைய அதிகாரிகளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கேள்வி அதை கேட்க போகிறீங்க. அந்த விமான நிலையம் 2000 ஏக்கரில் அவங்க பாகலூரில் பண்ணுறாங்களா, பேரிகையில் பண்ணுறாங்களா, மத்திகிரியில் பண்ணுறாங்களா, இல்லை உளுவரிக்கு உரிகத்தில் எங்கே வேணாலும் பண்ணட்டோம். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு பிடிக்கக்கூடாது. இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலையத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி இயங்குகின்ற விமான நிலையத்தோட இன்னொரு 1000-500 ஏக்கர் அரசாங்கம் எடுத்து கொடுத்துட்டா உடனடியாக இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தை நம்ம பயன்படுத்திடலாம். இதுக்காக இன்னொரு இடம் போய் வாங்கி எடுத்து செய்யணும்னு சொன்னால் அப்புறம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரந்தூரில் 5 வருஷமாக 7 வருஷமாக சொல்கிறாங்க இல்லையா, நிலம் எடுக்கிறோம் வருதுன்னு. அந்த மாதிரி தான் நிச்சயமாக விமான நிலையம் வேண்டும், சர்வதேச விமான நிலையமும் வேண்டும் ஒசூர் மாநகரத்திற்கு. அப்படி வரணும்னா புதுசாக ஒரு இடத்த தேடி பிடிச்சி அது வயபிலிட்டியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு லேட் ஆகும். அதனால் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை கையகப்படுத்துவதோ
அல்லது பெங்களூர் விமான நிலையத்தோடு இணைந்து இன்னொரு 500-600 ஏக்கர் அதோடு சேர்த்தா பெரிய விமான நிலையம் இங்கேயே கொண்டு வந்துடலாம். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் பேரிகளை போய் இடம் தேட வேண்டியதில்லை, உரிகத்தில் போய் இடம் தேட வேண்டியதில்லை, உழுவரிகளை போய் இடம் தேட வேண்டியதில்லை. அதனால் இதை சீக்கிரமாக முடிக்கணும்னு மாநில அரசாங்கம் நினைத்தால் இந்த காரியத்தை செய்யலாம். ஏற்கனவே டிபிஆர் ராஜா, நம்முடைய தொழில் அமைச்சர் எல்லாருமே போய் விமான நிலைய அதிகாரி தூடாவை பார்த்தாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை டிலே ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டிட்கோ நிலம் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அது 5 வருஷம் 3 வருஷம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் அரசியல் இல்லாமல் ஓசூர் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஏதோ ஒரு வகையில் இந்த விமான நிலையத்தை உருவாக்க வேண்டும். அதை ஆபரேஷன் விமான நிலையமாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை இதன் மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் எந்த சிக்கலும் இல்லை, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சிக்கலும் இல்லை. அந்த விமான நிலையத்துக்காரரு இவ்வளோ வேணும்னு கேட்பார். அதுக்கு நம்ம 600-700 நம்ம அடிஷனலாக கொண்டு வரோம், சேர்த்து வச்சு பண்ண வேண்டியது தான். பக்கத்து வீட்டுக்காரரை சேர்த்துறது பக்கமாக இல்லை 5வது 10வது தெருவில் இருக்கிறது போய் தேடி பிடிக்கிறது ஈஸியாக நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆகையினால விமான நிலையம் அதான். ஓசூருக்கு விமான நிலையம் வர வேண்டும். அதில் திமுக, காங்கிரஸ், அண்ணா திமுக கட்சிகளெல்லாம் நாங்கள் பார்க்கல. முதல்வர் மனது வைத்து விரைவில் ஓசூருக்கு விமான நிலையத்தை கொண்டு வருவதற்கு உடனடியாக முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே பர்மிஷன் கிராண்டட்னு சொல்லிட்டாங்க. அதனால் மத்திய அரசாங்கத்திட்ட ஒன்றுமே இல்லை, இவங்க தான் பண்ணணும். இப்போ தலியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக பூத் கமிட்டி மாநாடு நடந்தது, மிக சிறப்பாக நடந்தது. ஆனால் என்ன எங்களுக்கு என்ன, இங்கே தான் இருக்கார் நாகராஜ், அதனால தான் சொல்கிறேன், எங்களுக்கு என்ன ஒரு குறிக்கோள், தமிழ்நாட்டிலேயே யாருமே சிறப்பான பூத் கமிட்டி இதை விட நடத்த முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ஓசூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக மிகப்பெரிய பூத் கமிட்டி மாநாட்டை விரைவில் நடத்த காத்திருக்கிறோம். அதற்கான பணிகளை செய்ய யாருமே இனிமேல் எங்கேயுமே அந்த மாதிரி நடத்த முடியாது. ஏற்கனவே அண்ணாமலை வந்தப்போ தமிழ்நாட்டில் முதலிடம் வாங்கினோம். தலியிலையும் 10,000 பேர் வந்தாங்க அன்னைக்கு, அண்ணாமலை அந்த அன்னைக்கு. இங்கே ஓசூரில் வரலாறு காணாத நிகழ்ச்சியாக பண்ணோம். அதனால் ஓசூரில் எங்களுக்கெல்லாம் இந்த புதிய பொறுப்பு கொடுத்துருக்கிறதுக்கு நம்பர் 1, எப்படியாவது இந்த சட்டமன்றத்தை பிஜேபி வெல்ல வேண்டும். அதற்கு அடிப்படையாக பூத் கமிட்டிகளை மிக சிறப்பாக அமைத்து அந்த பூத் கமிட்டி உறுப்பினருடைய மாநாட்டை மிக தெளிவாக விரைவாக சிறப்பாக நடத்த வேண்டும். இதுதான் எங்கள் கட்சியின் சார்பாக எடுக்கின்ற முதல் பணி. அதுக்கெல்லாம் விரைவாக சொல்கிறோம், எல்லா காரியங்களும் நடக்கும். உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி நீங்கள் கேட்காம விட்டுருக்கீங்க, அது வந்து ரயில்வே திட்டம். நீங்கள் கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் கேட்கல. ஆனால் எனக்குன்னு என்ன பங்கு இருக்குது, அதனால தான் நான் சொல்லி ஆகணும். இந்த ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே இப்போ தான் நம்ம மாண்புமிகு பாராளுமன்ற புதிய உறுப்பினர் அண்ணன் கோபிநாத் இந்த 1.25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இங்கே ரயில்வே அமைச்சரை பார்த்துருக்காரு, 2 வார்த்தை பேசியிருக்காரு. இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் நாடாளுமன்றத்தில் இதை கேட்காம மொரப்பூர் தருமபுரிக்கு லைன் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதெல்லாம் விடுங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்னது தான், 2300 கோடி ரூபாய்க்கு டிபிஆர் தயார் செய்யப்பட்டு இந்த சதன் ரயில்வே இது வந்து வயபிலிட்டி இல்லைன்னு சொன்னாலும் கூட 1800 கோடிக்கு மேலே இவங்க வந்து செலவு பண்ண தாங்காதுன்னு சொன்னதனுடைய விளைவாக கதிசக்தி பாரத பிரதமர் திட்டத்தின் மூலம் இன்னொரு 600 கோடியை கொடுத்து இந்த ரயில்வே திட்டத்தை நிறைவேற்றணும். டிபிஆர் ரெடி, ரயில்வே மினிஸ்டர் அப்ரூவ்டு. அடுத்தது கேபினெட் கமிட்டிக்கு அது போகணும், நித்தி ஆயோக் போகணும், நித்தி ஆயோக்லேருந்து கேபினெட் போகணும், கேபினெட்லேருந்து பிரைம் மினிஸ்டருக்கு போகணும். இதுதான் அதனுடைய வழிமுறைகள். அது விரைவிலே பிஜேபி அரசாங்கம் செய்து கொடுக்கும். அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அடுத்து அப்படி தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஓசூர் மாநகரம் வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, ஆசியாவில் பெருசு வேகமாக வளருதுன்னு பேசுகிறாங்க. அடிப்படை வசதிகள் இருந்தால் தான் இங்கே தொழில் வரும், முதலீடுகள் வரும். முதல்வர் எடுக்கின்ற திட்டங்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லி அதை ஏற்றுக்கிட்டாலும் கூட அதில் பல குறைகள் இருக்குது. அதெல்லாம் வேகமாக செய்யணும்னு சொன்னால் இனியும் நம்முடைய மாநில அரசாங்கம் ஓசூருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். எங்களை பொறுத்தவரை தொழில்துறையிலே இப்போ 3 நாள் மாநாடு நடத்தணும் ஹில்ஸ் ஹோட்டலில். பல பெரிய தொழிலதிபர்கள் ஓசூருக்கு தான் வரப்போகிறாங்க. கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்து கொடுக்கும். கடைசியாக பாயிண்ட்டு, ஜிஎஸ்டி மேட்ரு நீங்கள் ப்ரெஸ்ஸில் பேசுகிறதில்ல, கேட்குறதில்ல. ஜிஎஸ்டி போட்ட உடனே எதிர்கட்சிக்காரெலாம் இட்லிக்கு வரி, மாவுக்கு வரி, அம்மா இட்லி சுடுவாங்களா அப்படின்லாம் இப்போ கேள்வி பேசினாங்க. இன்றைக்கி யாரெல்லாம் அந்த விக்ரமராஜான்னு சொல்லக்கூடிய திமுக சார்பாக இருந்த வர்த்தக தலைவர் ஓடி போய் பார்த்து நிர்மலா சீதாராமனுக்கு வாழ்த்து சொல்கிறார்.
அம்மா நீங்கள் சென்னைக்கு வாங்கன்னு கூப்பிட்றார். காரணம் என்னன்னு சொன்னால் ஜிஎஸ்டி வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. அதனுடைய பலன் மக்களுக்கு போய் சேரதான்ற பார்த்துட்ருக்கோம். டிராக்டர்லேருந்து டில்லர்லேருந்து அன்றைக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களுக்கும் இந்த வரியிலேருந்து மிகப்பெரிய விலக்கு, வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருளுக்கும் இதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய பெரிய பென்ஸ் கார், ஆடி கார், பிஎம்டபிள்யூ கார், அந்த மாதிரி கார்களுக்கு தான் வந்து கூடுதலாக வரி இருக்கே தவிர நாம் பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளும், இங்கே இருக்கவங்க பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளுக்கும் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை விலக்குவதற்காக விரைவிலே ஜிஎஸ்டி இயக்கத்தின் சார்பாகவும் இந்த வளர்ச்சி கழகத்தின் சார்பாகவும் ஒரு கூட்டத்தை கூட்ட போகிறோம். அதில் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, அகாடமியன்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், சேம்பர் ஆஃப் காமர்ஸு எல்லாரும் சேர்த்து ஒரு 1000 பேர் உட்காந்து இந்த ஜிஎஸ்டி 2.0 இது பிரதமருடைய மிகப்பெரிய திட்டம். இது மக்களுக்கு, ஓசூர் பகுதி மக்களுக்கு இது அந்த புதிய ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கணும். அதுக்காக ஒரு கூட்டத்தை நடத்த போகிறோம். அன்னைக்கு நீங்கள்லாம் வருவீங்க. நீங்கள் செய்தி போடுறதே ஜிஎஸ்டி குறைப்பு மத்திய அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். அது யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. திமுக சொல்லாது, நம்ம தான் சொல்லணும். அவங்களுக்கு எதை பற்றியும் அக்கறை இல்லை.